வணக்கம். வருகிற நவம்பர் 12 காலபைரவ அஷ்டமியாக கொண்டாடப்படுது. நம்ம அனைவருக்கும் காலபைரவரை பத்தி தெரியும். ஆனா பைரவருக்கு பலவிதமான வடிவங்கள் இருக்கு அப்படிங்கிறதும், அந்த பலவிதமான வடிவங்கள்ல நம்ம கேட்ட செல்வங்களை கேட்டதை விட பல மடங்காக அபரிமிதமாக கொடுக்கக்கூடிய பைரவரினுடைய திருவடிவமான ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காணொலியை முழுசா பாருங்க. அந்த பைரவரை வழிபடக்கூடிய ஸ்லோகம், அந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை எப்படி வழிபடணும், அந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவரை வழிபட்டா என்ன நலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில நம்ம முழுசா அலசி ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கலாம். பைரவருக்கு இருக்கக்கூடிய பலவிதமான வடிவங்கள்ல ரொம்ப முக்கியமாக சொல்லப்படக்கூடியது இந்த ஸ்வர்ணாகர்ஷண பைரவர். ஸ்வர்ணம் அப்படின்னா தங்கம் அப்படின்னு அர்த்தம். ஆகர்ஷணம் அப்படின்னு சொன்னா ஒரு பொருளை தன்னை நோக்கி இழுப்பது அப்படின்னு அர்த்தம். ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னு இந்த பைரவருக்கு பேர். எதனால அப்படின்னா இந்த பைரவரை யார் யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அந்த வழிபடக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை தேடி தங்கமும் வைரமும் வைடூரியமும் பலவிதமான செல்வங்களும் ஆகர்ஷித்து இழுக்கப்பட்டு தானே வந்து சேரும் அப்படிங்கிறதுனால இந்த பைரவருக்கு ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் அப்படின்னு சொல்லப்படுது. சிதம்பரம் நடராஜர் கோவில்ல நடராஜர் சன்னதிக்கு பக்கத்துல ஸ்வர்ண பைரவர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அற்புதமான பைரவரினுடைய சன்னதி இருக்கு. ஒரு காலத்துல தில்லைவாழ் அந்தணர்கள் இங்க ஸ்வர்ணாகர்ஷண பைரவரினுடைய மந்திரத்தை சொல்லி இந்த பைரவருக்கு பூஜை செய்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல அற்புதமான ஒரு ரகசியமான கதையும் சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, சிவபெருமானுக்கு பூஜையை முடித்துவிட்டு பைரவரினுடைய சன்னதியில, அதாவது அந்த ஸ்வர்ண பைரவரினுடைய சன்னதியில ஒரு தகட்டை, அதாவது செப்பு தகட்டை வைத்துவிட்டு பைரவரை வழிபட்டு விட்டு ஸ்வர்ணாகர்ஷண பைரவர் மந்திரத்தை சொல்லி வழிபட்டு விட்டு அன்னைக்கு பூஜையை முடிச்சுட்டு தில்லைவாழ் அந்தணர்கள் அவங்களுடைய வீட்டுக்கு போவாங்களாம். மறுநாள் கோவில் நடையை திறந்து பைரவருக்கு நமஸ்காரங்கள் செய்யும் பொழுது, பைரவருக்கு பூஜைகள் செய்யும் பொழுது அந்த சன்னதியை, அதாவது பைரவரினுடைய சன்னதியை திறந்து பார்த்தபோது முதல் நாள் வைக்கப்பட்ட அந்த செப்பு தகடானது அடுத்த நாள் பார்க்கும்போது தங்கத்தகடாக மாறி இருக்குமா. அந்த தங்க தகடை கொண்டு தில்லைவாழ் அந்தணர்களினுடைய பசி பிணியை போக்கி தில்லை நடராஜர் கோவில்ல தவறாம நீங்காம ஒரு நாளும் இடைவெளி விடாம பூஜையை நடக்கக்கூடியதற்கு தக்க ஏற்பாடுகளை தில்லைவாழ் அந்தணர்கள் செய்தார்களாம். இப்படி சிவ பூஜைக்கு தேவையான பொருளை தில்லைவாழ் அந்தணர்களுக்கு கொடுத்து உதவினது ஸ்வர்ணாகர்ஷண பைரவரும் அவரினுடைய அற்புதமான மந்திரமும் அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை.